ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் 200 டேஸ் சேலஞ்சில் 20 நாளை வெற்றிக்கிறோம் முடிச்சிட்டிங்க. டாஸ்க் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் நம்ம கன்சிஸ்டண்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். எடிட்ஸ் ஒன்றும் அவ்வளோ நான் போட்டிருக்க மாட்டேன். நார்மலாக கட் மட்டும் தான் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் புரியும். அண்ட் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் சரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பண்ண போகிற டாஸ்க் 30 டேஸ்க்கு இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம மொத்தமாக 2 டாஸ்க் பண்ண போகிறோம். 2 டாஸ்க்கு 30 டேஸ்க்கு பண்ணால் போதும். உங்களை நான் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம்னு தான் 2 டாஸ்க் மட்டும் பண்ண சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். எல்லாருமே எந்த டைமில் வேணால் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம டாஸ்க் 1க்குள்ளே போவோம். டாஸ்க் 1 என்னன்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்கல்ல, ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிட்றதா இருக்கலாம், ஆர் புக்ஸ் ரீட் பண்ணுறதா இருக்கலாம், ஆர் டிஎன்பிசி ஆர் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா கூட இருக்கலாம், ஆர் செமஸ்டரில் அரியர் வச்ச பேப்பரை கிளியர் பண்ணுறதுக்காக இருக்கலாம், உங்கள் கோல்ஸை நோக்கி ஓடுறதுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் சிம்பிள். நமக்கு டைம் இல்லைன்னு தான் வந்துட்டு இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீன் டைம் என்னன்னு பாருங்கள். ஸ்க்ரீன் டைமில் யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தாண்டி வேறு எந்தெந்த விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டா, யூடியூபு, ஸ்னாப்பு, இந்த மாதிரி வேஸ்டான விஷயத்துக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உண்மையை சொல்லணும்னா இந்த டைமை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே இதை வந்துட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். ஸோ உனக்கு டைம் இல்லாமல் இல்லை, டைம் இருக்குது, ஆனால் டைமை நீ கரெக்டாக மேனேஜ் பண்ணலை. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். உனக்கு அந்த வேலை செய்யறதுக்கு டைம் இல்லாமல் இருக்காது. எப்போவுமே நீ அந்த வேலையை ப்ரையாரிட்டியாக பார்க்கல. இன்கேஸ் அந்த வேலை உனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தால் எப்படினாலும் நீ அதை பண்ணுவ. ஓகேவா? அதனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, ப்ரையாரிட்டி தான் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போது நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சல, ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஆட் பண்ணு. ப்ரையாரிட்டி லிஸ்ட்டுன்னு போடு. ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை போட்டு எதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுது. இதில் இருக்க எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக நீ டிக் அடிச்சிருக்கணும். கண்டிப்பாக நீ எல்லாத்தையும் அன்றைக்கி பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உன்னோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஜிம் இருக்குது. ஓகேவா? அப்போது கண்டிப்பாக வந்துட்டு 1 ஹவராவது ஜிம்முக்கு போயிருக்கணும். அன்றைக்கி உன்னால் ஜிம்முக்கே போக முடியலைன்னா ஜஸ்ட் வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணு. சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் வாக்கிங், நார்மல் எக்ஸசைசிங், இந்த மாதிரி கண்டிப்பாக நீ பண்ணி அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை வந்துட்டு டிக் அடிக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் உன்னோட சப்கான் மைண்ட் என்ன ஆகும்னா ரீப்ரோக்ராம் ஆகும். ஓகேவா? ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். புக் ரீடிங். ஓகேவா? இப்போ நீ டெய்லியும் வந்துட்டு ஒரு கோலை செட் பண்ணியிருக்கிற அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் புக் ரீடிங் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? சின்னதாக ஸ்டார்ட் பண்ணு. முதல்ல ஒரு 5 பேஜ், இல்லையா ஒரு பேஜ்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணு, போதும், இனஃப். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டாவது விஷயம், முன்னாடி சொன்னது போல தான், உன்னால் வந்துட்டு இன்னைக்கு புக்கே படிக்க முடியலனா கூட ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேஜாவது படிக்கணும். 1 பேஜ் ஆர் 1 பேரா ஈஸி. நான் ஏன் இதை பண்ண சொல்கிறேன்ற டவுட் இருக்கும். உன்னால் ஒரு பேஜ் கூட படிக்க முடியல, ஒரு பேராவது படின்னு சொல்கிறேன்ல, அதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நீ ஒரு ப்ராமிஸ் எடுத்தனா அதை கண்டிப்பாக நீ கம்ப்ளீட் பண்ணுவ அப்படின்னு உன்னோட சப்கான் மைண்டுக்கு நீ ப்ரூவ் பண்ணணும். 0.001% நீ ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வச்சிருக்க டாஸ்க்கை நீ கண்டிப்பாக அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அன்னைக்கு. போதும், இதுவே போதும். டாஸ்க் 1 ரொம்ப சிம்பிள் தான். ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை போடுற, அதில் இருக்க விஷயத்த எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணுற. 30 நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணணும். 0.001% அதை பண்ணால் கூட போதும். ஆனால் ஷோ அப் பண்ணணும். ஓகேவா? ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை போட்டுட்டு ஸ்டோரியில் அதை போஸ்ட் பண்ணி என்னை டேக் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்ட்டு பார்ப்போம். டாஸ்க் 1 என்னன்னு சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க, ஆர் இன்ஸ்டாவில் கூட வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போது டாஸ்க் 2 பார்ப்போம். டாஸ்க் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட்டு 1 ஹவர் சும்மா உட்கார போகிறோம். ஒரு ரூமில் தனியாக கதவை சாத்திட்டு போயிட்டு அமைதியாக உட்கார போகிறீங்க சும்மா. இந்த 1 ஹவரில் நோ ஃபோன், நோ மியூசிக், நோ லேப்டாப், நோ டிவி, நத்திங். நோ மியூசிக், நோ புக்ஸ், எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? அமைதியாக ஒரு ரூமில் போயிட்டு தனியாக உட்கார போகிறீங்க. ஜஸ்ட் யூ அண்ட் யுவர் தாட்ஸ். அவ்வளோதான். ஏடா இவன் 1 மணி நேரம் சும்மா உட்கார சொல்கிறான்ற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வை? இந்த 1 மணி நேரம் நம்ம உட்காரத்துக்கான மெயின் ரீசன், நம்ம பிரெயின் எப்போவுமே வந்துட்டு ஒர்க்லேயே இருக்குது. ஓகேவா? ஒன்றும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒர்க்கில் இருக்கும், இல்லை வீட்டில் நீ சும்மா இருந்தனா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்ப, ஆர் எதையாச்சும் பண்ணிக்கிட்டு இருப்ப. ஓகேவா? நீ சும்மா 1 மணி நேரம் கூட உட்கார மாட்டுற. இப்படி நீங்கள் 1 மணி நேரம் உட்கார்றப்போ பாஸ்ட் தாட்ஸ், பாஸ்ட் ட்ராமாஸ், ஃப்யூச்சர் தாட்ஸ், ஏகப்பட்ட தாட்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? நானே பாஸ்ட்டை மறந்துட்டு தான் கடந்து வந்திருக்கேன். இப்போ நீங்கள் திரும்ப பாஸ்ட்டுக்கு போங்கன்னு சொல்கிறீங்க, எதுனாலன்னு கேட்பீங்கல்ல. உண்மையை சொல்லணும்னா நீங்கள் பாஸ்ட்டில் நடந்த விஷயத்த
ஹீல் பண்ணாமல் வந்திருப்பீங்க. ஸோ இப்படி ஹீல் பண்ணாமல் வந்ததுனால என்ன ஆகிடும்னா உங்கள் சப்கான் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆகும்னா உன்னோட சப்கான் மைண்ட் வந்துட்டு நெகட்டிவாக தான் ட்ரெயின் ஆகிருக்கும். இது எப்படி உன்னை பாதர் பண்ணும்னா ஓவர் திங்கிங்கு, ஃபியரு, உன்னால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே காரணம் இந்த பாஸ்ட் ட்ராமாஸ், பாஸ்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? பாஸ்ட்டில் நடந்த ப்ராப்ளம்ஸ் என்னான்னு நம்ம ஃபைண்ட் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணிட்டா, சொல்யூஷன் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உன்னோட சப்கான் மைண்டும் பாசிட்டிவாக மாறிடும். இப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காது. நோ நெகட்டிவ் தாட்ஸ், ஓவர் திங்கிங் இருக்காது. நோ ஓவர் திங்கிங், நோ ஃபியர். ஓகேவா? இதுக்காக தான் நான் எல்லா விஷயத்தையும் பண்ண சொல்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு 30 டேஸ்க்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் ஆல்ரெடி தெரியும். செகண்ட் டாஸ்க் என்ன, 1 மணி நேரம் சும்மா உட்காரணும். அண்ட் இந்த சும்மா உட்கார்றப்போ என்னென்னா நான் டோபமைன் டீடாக்ஸில் சொன்ன மாதிரி தாட்ஸ் வரதான் செய்யும். ஓகேவா? அந்த தாட்ஸை ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. டோன்ட் ரெசிஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா டோன்ட் சப்ரஸ் அண்ட் டோன்ட் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த தாட்ஸை அலோவ் பண்ணணும். அலோவ்ட். ஓகேவா? ஆஃப்டர் 1 hour ஜஸ்ட்டு உங்களுக்கு நிறையா தாட்ஸ் வந்துருக்கும்ல, என்ன பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு டேட்டை ஒரு நோட்டில் போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 21/8/2026 டேட் போட்டு தாட்ஸ் எல்லாமே 1 2 3ன்னு போட்டு எழுதணும். ஓகேவா? இப்படி எழுதுறீங்கல்ல, இப்படி எழுதுறப்போ நீங்கள் மேலோட்டமாக எழுதக்கூடாது. என்ன தாட்ஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்துச்சோ அதை அப்படியே எழுதணும். ஓகேவா? இந்த 30 டேஸை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக முடிச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்கள் கோலில் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரெண்டாவது விஷயம், உங்கள் ரூட் ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஓகேவா? என்னடா டெய்லியுமே ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ ஒரே டாஸ்க் மட்டும்தான் கொடுத்துட்டு அவன் சும்மா இருக்கான்னு நீங்கள் நினைக்காதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணால் தான் தெரியும் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவீங்களா? கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம்.